நெற்றிக் கண் திறக்கும் வழி. ஒவ்வொரு மனித ஜீவர்களிடத்தும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் விளங்குமிடம் ஆண் புருவமத்தி என்பதாகும். அதற்கு சிற்சபா அங்கம் என்றும் பெயர், லலாடம் என்றும் முச்சந்தி என்றும் பெயர். அந்த இடத்தில் நம் தந்தை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் விளங்குவதால் அதற்கு நெற்றிக் கண் என்று பெயர். நெற்றிக் கண்ணை திறந்து கொண்டவர்களுக்கு பசி, பிணி, தாகம், இச்சை, எளிமை, பயம், கொலை என்னும் துன்பங்கள் எக்காலத்தும் வராது. மேலே கண்ட துன்பங்கள் வராமல் தன்னை பாதுகாத்துக் கொள்ள மனிதன் நெற்றிக் கண்ணை திறக்க பழக வேண்டும். நெற்றிக் கண்ணை திறந்து அதில் உள்ள அமுத என்னும் அருளை உடம்பு முழுவதும் செலுத்தினால் மட்டுமே ஊன உடம்பு ஒளி உடம்பாக மாற்றம் அடையும. அதற்குத்தான் ஆன்மதேகம் என்று பெயர். உயிர் உள்ள தேகத்திற்கு ஜீவதேகம் என்று பெயர். ஆன்மா மட்டுமுள்ள தேகத்திற்கு ஆன்மதேகம் என்று பெயர். உயிரை அழிக்காமல் மீண்டும் பிறப்பு எடுக்காமல் உயிரை தன்வசமாக மாற்றிக்கொள்வதே வள்ளலார் காட்டிய நெற்றிக் கண்ணை திறக்கும் வழியாகும். ஆன்மா 1 கோடி சூரிய பிரகாசம் ஒளித்தன்மை உள்ளது. அந்த ஆன்மா அருட்பெருஞ்சோதியாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றிக்கொள்வதால் பஞ்சபூதங்களால் பின்னப்பட்ட பூத உடம்பு அருள் ஒளியால் பிரிக்கப்படுகின்றன. பஞ்சபூதங்களான உடம்பை மாயையால் கட்டி கொடுக்கப்பட்டதாகும். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் வள்ளலார் பதிவு செய்துள்ளதை ஊன்றி படிக்கவும். ஆன்மாக்களெல்லாம் இயற்கை உண்மை ஏக தேசங்களாயும் இயற்கை விளக்கமாகிய அருள் அறிவுக்கரிவாய் விளங்குவதற்கு ஒற்றுமை உரிமை இடங்களாயும் இருக்கின்றன என்றும், அந்த ஆன்மாக்கள் ஜீவர்களாகி அதிகரிப்பதற்கு பூதகாரிய தேகங்களே உரிமையாக இருக்கின்றன என்றும், அந்த தேகங்களில் ஆன்மாக்கள் ஜீவர்களாகி அதிகரியாவிடில் ஆன்ம விளக்கம் மறைப்படும் என்பதால் பூதகாரிய தேகம் அவசியம் ஆன்மாவிற்கு தேவைப்படுகின்றது. பூதகாரிய தேகங்களுக்கு மாயை முதற்காரணம் ஆதலால் அந்த மாயையின் விகற்ப ஜாலங்களே பசிப்பிணி, தாகம், இச்சை, எளிமை, பயம், கொலை போன்ற செயல்களால் தேகத்திற்கு துன்பமும் மரணமும் பிறப்பும் இறப்பும் தொடர்ந்து கொண்டே வருகின்றன. எனவே இந்த பிறப்பை இறுதி பிறப்பாக நிறுத்திக் கொள்வதே மனிதனுக்கு இறைவன் கொடுத்த அருட்கொடையாகும். ஆன்மாவின் அருள் ஒளியால் தேக மாற்றம். ஆன்மாவை வெளியே தெரிய ஒட்டாமல் அறியாமை அஞ்ஞானம் என்னும் 7 மாயா திரைகள் மறைத்துக் கொண்டுள்ளன. அத்திரைகளை நீக்கி ஆவை காண்பதற்கு வழிகாட்டுவதே வள்ளலார் தோற்றுவித்த சுத்த சன்மார்க்கமாம். ஆன்மாவிற்குள்ள 3 தேகம் உள்ளது. அந்த ஆன்மதேகத்திற்குள் 3 தேகம் அடங்கி உள்ளது. அதாவது சுத்ததேகம், பிரணவதேகம், ஞானதேகம் எனபனவாகும். சுத்ததேகம், பிரணவதேகம் அடைந்தவர்கள் நிறைய அருளாளர்கள் உள்ளார்கள். ஞானதேகம் அடைந்தவர்கள் எவரும் இல்லை. வள்ளலார் மட்டுமே சுத்த பிரணவ ஞானதேகம் என்னும் முத்தேக சித்தியை பெற்றவர். நெற்றிக் கண்ணை முழுமையாக திறந்து அதில் உள்ள முழு பூரண அமுதத்தையும் அனுபவித்தவர் வள்ளலார். நெற்றிக் கண்ணை திறந்தால் 5 வகையான அமுத வகைகள் நிரம்பியிருக்கின்றது. அவைகள் என்ன என்ன அமுத வகைகள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். வள்ளலார் சொல்லுவதை பார்க்கலாம். 5 விதமான அமுதமும் பக்குவ ஞானத்தால் நெற்றிக் கண்ணை திறந்தால் மட்டுமே கிடைக்கும். பக்குவ ஞானம் என்பது ஞானயோ காட்சி என்பதாகும். 1 வது அமுதம் நாக்கின உனியில் பக்குவ ஞானத்தால் சிருஷ்டி வல்ல பிரண்ணியால் சுரக்கும் அமுதமாகும். 2வது புவனா அமுதம் நாக்கு மத்தியில் பக்குவ கிரியையால் ஸ்திதி பிரண்ணை உணர்ச்சியால் சுரக்கும் அமுதமாகும். 3 வது மண்டலா அமுதம் நாக்கினடியில் பக்குவ இச்சை சம்மார உணர்ச்சியால் சுரக்கும் அமுதமாகும். 4 அது ரகசியா அமுதம் உள் நாக்கினடியில் பக்குவ துரோபவம் உணர்ச்சியால் சுரக்கும் அமுதமாகும். 5 வது மௌன அமுதம் உன்னாக்குக்கு மேல் பக்குவ அனுக்கிரகம் உணர்ச்சியால் சுரக்கும் அமுதமாகும். சுபாவத்தினது அனுபவம் துரியநிலை என்கிறார் வள்ளலார். இந்த 5வது அமுத்தின் சுவையை அனுபவித்தவர்களுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தன் உண்மை நிலைகளை காட்டுவதற்கு சில பயிற்சிகளை வைப்பார். அதுதான் சித்தி நிலை அனுபவம். 6 சித்திகள் 64 கோடியும் விளங்க குலவு மெய்ப்பொருளே என்கிறார் வள்ளலார். அளவில் அடங்காத எல்லா சித்திகளையும் பெற்ற வள்ளலார் ஒரு சித்து கூட சுயநலத்திற்காக பெருஞ்சோதி ஆண்டவரின் அனுமதி இல்லாமல் உபயோகப்படுத்தியது இல்லை. எனவேதான் வள்ளலார் ஞான சபை தலைவருக்கு நல்ல பிள்ளை நானே, முதற்பிள்ளை நானே, செல்லப்பிள்ளை நானே என்கின்ற பட்டம் பெற்று வெற்றி அடைகின்றார். எனவே மனிதர்களாகிய நாம் நெற்றிக் கண்ணை திறந்து அருளை பெற்று மரணத்தை வெல்ல வேண்டும் என்பதற்காகவே எளிமையான உண்மையான பயிற்சியை சொல்லிக் கொடுத்துள்ளார்.
ஆதலால் சாதி சமய மதங்கள் சொல்லிய கற்பனையான பொய்யான வழிகளில் செல்லாமல் உண்மை, அன்பு உண்மை, தயவு உண்மை, ஒழுக்கம் உண்மை, கருணை உண்மை, இரக்கம் கொண்டு ஜீவகாருண்ய பணியை முழுமையாக செய்து மோட்ச வீட்டின் திறவுகோலை பெற்று நெற்றி கண்ணை திறந்து உள்ளே செல்வோம். அதே நேரத்தில் இயற்கை உண்மையிற இவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒருவர்தான் என்பதை உணர்ந்து இடைவிடாது அவரிடம் தொடர்பு கொண்டால் மட்டுமே ஜீவகாருண்யம், சத்விசாரம் என்ற 2 துவாரங்கள் வழியாகத்தான் நெற்றிக்கண்ணை திறந்து பூரண அருளை பெற்று மரணத்தை வெல்ல முடியும். வள்ளலார் பாடல். கையறவிலாது நடு கண்புருவ பூட்டு கண்டு களிக்குண்டு திறந்து உண்டு நடுநாட்டு ஐயர் மிக உய்யும் வகை எப்பர் விளையாட்டு ஆடுவதென்றே மறைகள் பாடுவது பாட்டு சிற்சபையும் பொற்சபையும் சொந்தம் எனதாச்சு தேவர்களும் மூவர்களும் பேசுவது என் பேச்சு இச்சமய வாழ்வில் எனக்கு என்ன ஏச்சு என் பிறப்பு துன்பம் எல்லாம் இன்றோடே போச்சு என்னும் ஆனந்த மேலிடு என்னும் தனி பதிகத்தில் ஆனந்தமாக 11 கன்னிகளில் பதிவு செய்துள்ளார் வள்ளலார். படித்து உணர்ந்து பயன்பெறுங்கள் வெறிக்கில் பெருகும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறிய உலகம் எல்லாம் ஓங்குக.